லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இஸ்ரேலர் எல்லாருக்கும் அரசராயிருந்த தாவீது. தாவீது சோபாவின் அரசனான அதரேசரின் படைகள் முழுவதையும் புறமுதுகு காட்டச் செய்தது பற்றி காமாத்தின் மன்னனான தோகு கேள்விப்பட்டான். அவன் தாவீது அரசருக்கு வாழ்த்து கூறவும் அதரேசரோடு போரிட்டு அவன் மீது வெற்றி கொண்டதற்காக தாவீதுக்கு பாராட்டு கூறவும் தன் மகன் அதோராமை அனுப்பினான். ஏனெனில் அதரேசர் அதுவரை தோகுவுடன் அடிக்கடி போரிட்டு கொண்டிருந்தான். மேலும் தோகு பொன், வெள்ளி, வெண்கலத்தால் ஆன அனைத்து களங்களையும் தன் மகன் மூலம் அனுப்பி வைத்தான். தாவீது அரசர் இவற்றையும் தாம் ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் ஆகியோரிடமிருந்து கைப்பற்றிய வெள்ளி, பொன் யாவற்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்தார். செருயாவின் மகன் அபிசாய் உப்பு பள்ளத்தாக்கில் 18,000 ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினார். அவர் ஏதோமில் பாளையங்களை அமைத்தார். ஏதோமியர் யாவரும் தாவீதுக்கு அடிமைகளாயினர். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றியளித்தார். தாவீதின் புதல்வர் அவர்தம் அரசில் உயர் பதவிகள் வகித்தனர். நேர்காணல். மிரபெல்லா மறைப்பணி அனுபவம். இவ்வுலகில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவரது அன்பின் நற்செய்தியை பறைசாற்ற இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டவர்கள். அவ்வகையில் நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் நாம் அறிவிக்கும் நற்செய்தியின் அன்பின் உயிருள்ள அடையாளங்களாக நாம் மாற வேண்டியது இன்றியமையாதது என்று வலியுறுத்துவார் திருத்தந்தை பிரான்சிஸ். புதிய வழியில் நற்செய்தி அறிவிப்பதன் வழியாக கடவுளை சந்திப்பது இயலக்கூடியதா என்று பல்வேறு கலக்கங்களும் சவால்களும் நம்மை சூடும் வேளையில் இக்கட்டான சூழலில் இறை அனுபவம் பெற்றவர் சகோதரி ஜே கரோலின். அந்த அனுபவத்தையே தனது மறைப்பணி வாழ்வின் ஆதாரமாக கொண்டு புதிய வழிகளில் நற்செய்தியை சிறப்புடன் அறிவித்து வருபவர். இன்றைய நமது நேர்காணலில் தனது மிரபெல்லா மறைப்பணி அனுபவங்கள் குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். கோயம்புத்தூரை சார்ந்த சகோதரி ஜே கரோலின் தனது நற்செய்தி பணிக்காக லத்தீன் வழிபாட்டு முறை இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் அவையினால் பாராட்டப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். ஏறக்குறைய 17 ஆண்டுகளாக புதிய வழிகளில் நற்செய்தியை அறிவித்து வரும் மிரபெல்லா மறைப்பணி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் சகோதரி ஜே கரோலின். மிரபெல்லா மறைப்பணி ஆரம்பிக்கப்பட்ட காரணம் என்ன என்பது பற்றி எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் யார், உண்மையான கடவுள் யார், நம்மகிட்ட பேசுவாரா, ஏன் நம்மகிட்ட பேசுறதே இல்லை, நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, என்னுடைய 15வது வயதிலிருந்து ஆரம்பிச்சு 25 ஆண்டுகள் ஆபிரகாம் எப்படி காத்திருந்தாரோ அதே போல நானும் இடைவிடாது யார் உண்மையான கடவுள் அப்படிங்கிற ஒரு தேடுதலே இருந்துட்டே இருந்தேன். அப்போ பல பேர் என்ன விதமான பதில்கள் சொன்னாலும் என்னால் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகவே நான் கடைசி வரைக்கும் ஒரு கடவுள் மறுதளிப்பவராக இல்லை கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆளாகத்தான் நான் இருந்தேன். அந்த ஒரு நிலையில் 2008 டிசம்பர் 21 திடீர்னு எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு தான் நான் கடவுள் பணிக்க, இயேசுவின் பணிக்க நான் வந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என் வீட்டில் திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு இப்படி நிற்கிறேன். ஒரு நிமிஷம்தான் ஆயிருக்கும். டக்குன்னு என் வயிற்றுக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய வலி, ஒரு நரம்பு வெடிச்சு ஒரு பக்கம் பேராலிட்டிக் மாதிரி ஆகி இதெல்லாம் நடக்கிறது ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது.
ஸோ உடனடியாக நான் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கப்பட்டு ஒரு ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன் இம்மிடியட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கெட்ட ரத்தம் உடம்புல தெளிக்க தெளிக்க உள் உறுப்புகளெல்லாம் கரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். ஸோ இந்த நிலையில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த டாக்டர் வந்து ரொம்ப கவலையாக என்னை பார்த்து சொல்கிறாங்க, உன் உடல் முழுக்க ப்ளூ ஆயிடுச்சுமா, எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் அதோட பாதிப்பு என்னங்கிறதே எனக்கு புரியலை. அந்த நிமிஷம் வரை நான் கடவுளை பற்றி எந்த எண்ணமும் இல்லை. நான் மருத்துவ உலகத்தை தான் நம்பினேன். நான் இன்னைக்கு இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறப்ப இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதோட சீரியஸ்னஸை நான் புரிஞ்சுக்கல. ஸோ ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. நான் அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டு அப்படியே மயக்க நிலைக்கு போயிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து சுற்றிலும் பார்க்குறேன், நம்ம எங்கே வந்திருக்கோம், ஆப்ரேஷன் தேட்டர் தானே இருந்தோம், புதுசாக இருக்கே அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்கும்பொழுது நான் வந்து வானத்துக்கு நடுவில், எப்படி ஃப்ளைட்டில் போகிறவங்க ஜன்னல் வழியாக பார்த்துருப்பீங்க, அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும் க்ளவுட்ஸு. அந்த க்ளவுட்ஸுக்கு நடுவில் 360 டிகிரிஸ் நான் திரும்பி திரும்பி பார்க்குறேன். வெறும் வானம்தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிறத உணர்வுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கே. அப்போது தானாகவே நான் மேலே போக ஆரம்பித்தேன். என்னுடைய அனுபவம் முழுக்க வந்து ஒரு ஆன்மாவின் அனுபவம் தான் அது. ஆன்மானா என்ன? நம்மளாவே தான் இருப்போம், நம்ம உடல் இருக்காது, அவ்வளோதான். ஒரு ஆவிக்குரிய காற்று போல இருப்போமே தவிர்த்து நம்மளோட எண்ணங்கள், பேச்சு, ஞாபக சக்தி எல்லாமே வந்து அப்படியே நமக்குள்ளே இருக்கும். ஸோ நான் மேலே போகும்போது ஜட்ஜ்மெண்ட் பிளேஸில் போய் நின்று நிறைய மக்கள் அந்த இடத்துல வந்து இறந்து அப்படியே அடுத்தடுத்து வந்துட்டுருக்காங்க. நானும் போய் நிற்கிறேன். நான் அந்த நிமிஷம் வரைக்கும் கூட எனக்கு கடவுள் பக்தி அப்படிங்கிறதும் கிடையாது. நான் யாரையுமே கடவுள்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் அந்த என்னோட பழைய வாழ்க்கைன்னு நடந்தது. இது 25 ஆண்டு காலம் நான் தேடின பிறகு தான் இது நடந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து எல்லார் கூட நான் நின்றுட்டு இருக்கப்போ திடீர்னு கண்களை உயர்த்தி பார்க்குறப்போ, எப்படி நம்ம கேத்தலிக் பிக்சரில் வந்து திருக்குடும்ப படம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு மேலே வந்து பரிசுத்த ஆவியானவர், அதுக்கும் மேலே வந்து தந்தை கடவுள் வந்து கைகளை விரிச்ச வண்ணமாக இருப்பார். அதே போல் ஒரு 4-5 கோடுகள் தான் இருக்கும், கோல்டன் லைன்ஸு. அந்த தந்தை கடவுளுடைய உருவம் போலவே அந்த அண்ட சராசரத்தை அடைச்சு நான் தலையை உயர்த்தி ரொம்ப நேரம் பார்த்தேன். ஏன்னா அந்த படத்தை அது ஒரு உருவம்னு சொல்ல முடியாது, 4-5 கோடுகள் தான். அதை முழுசாக பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் எடுத்தது. அப்போது என் உள்ளத்திலிருந்து அப்பா அப்படிங்கிற முதல் வார்த்தை எனக்கு வந்தது. அப்போ 25 ஆண்டுகள் எத்தனை விதமான உலகத்தை பற்றியான கேள்வி, வாழ்க்கையை பற்றிய கேள்வி, இறப்பிற்கு பின் என்ன நடக்குங்கிற கேள்வி, எதுக்குமே எனக்கு வாழ்க்கையிலுக்கு பதில் வந்ததே கிடையாது. ஆனால் அப்பாங்கிற பதில் வரும் பொழுது தான் எப்படி இவரை நம்ம அப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னு என்னுடைய கேள்விக்கு முதல் தடவையாக தெளிவான பதில் எனக்குள்ளேருந்தே வந்தது. அது கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் அன்னைக்கு நான் அவரையும் கூட நான் உணர்ந்து கொள்ளலை, அது பேர் எனக்கு தெரியல. அப்போ அவர் சொன்னார், படைப்புகள் எப்பொழுது படைத்தவரை கண்டாலும் அவரை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நிமிஷம்தான் நான் வந்து தந்தை கடவுளை நான் தரிசனம் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஒளியாக என் முன்னாடி நின்று அவ்வளோ ஒரு அன்பு அவர்கிட்டேருந்து என் மேலே பாஞ்சிட்டே இருந்துச்சு. நிறைய என் உலகத்தில் எவ்வளவு கேள்விகள் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் வந்து சில கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். கடைசியாக நான் நினச்சேன், இப்போ பதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே, இறந்து போயிட்டேனே, இப்போ தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கவலை தான் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டது போல் அவர் சொன்னார், உனக்கு நான் 2வது வாழ்க்கையை தருகிறேன், நீ மீண்டும் உலகத்துக்கு போ, ஒரு புதிய மிஷனை உனக்கு நான் அளிக்கிறேன், கோடி கோடியான ஜனத்தை நீ இந்த உலகத்திலே கண்டு இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று அறிவிப்பாய் அப்படின்னு சொன்னார். உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் எதுவுமே எனக்கு புரியவும் இல்லை இது என்ன மிஷன் எதுவுமே எனக்கு புரியலை. கடவுள் தான் இந்த பெரிய உடன்படிக்கையை என்னோடு கூட செய்தார். இப்பொழுது நீ போகலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு பெரிய ட்ராவல் மாதிரி இருந்துச்சு, ஏதோ பெரிய மலைகளுக்கு நடுவில் வந்த மாதிரி. பின்னாளில் தான் அறிஞ்ச அதெல்லாம் நட்சத்திரங்கள்னு சொல்லி. அதன் பிறகு என்னோடய பாடிக்கு மேலே ஆப்ரேஷன் தேட்டரில் நான் பார்த்தேன். அப்போ என் பாடிக்கு மேலே நான் நிற்கிறேன், என்னால் போகவே முடியல. அப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் தந்தை கடவுளுடைய குரல் கேட்டுச்சு, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். என்னுடைய ஆன்ம நிலையில் என்னுடைய 2வது வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பாக நான் சொன்ன வார்த்தை, அதாவது 25 வருட கால தேடுதல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் கிடைத்தது போல நான் முழு மனசோடு என் ஆன்மாவிலிருந்து நான் சொன்ன வார்த்தை, நான் இயேசு கிறிஸ்துவை
விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் உடம்புக்குள்ளே நுழைஞ்சேன். ஸோ அதன் பிறகு எனக்கு இந்த அனுபவத்தை வந்து நிறைய பேர்கிட்ட நான் கண் விழிச்ச பிறகு நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் யாருமே நம்பவே இல்லை. இப்போ எனக்குமே வந்து நம்பிக்கையே போயிடுச்சு. நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க, கடவுள் நேரில் பார்த்துட்டா இல்லை அவர் நமக்கு எதையாவது பதில் சொல்லிட்டா நம்ம அவ்வளோ விசுவாசத்தில் வளர்ந்துருவோன்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஒரே நாளில் வந்து விசுவாசம் வளர்றதே கிடையாது. நேர்களாகி உங்களுக்கு அதை நான் வந்து வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரே நாளில் எந்த விசுவாசமும் வளர்றதில்ல. அது அவரை புரிந்து கொள்ளுதலும் நிறைய கீழ்ப்படிதல், தாழ்மை, இதெல்லாம் வளர வளர அனுபவங்கள் வழியாக தான் விசுவாசம் வளருது. அது போல தான் எனக்குமே வந்து யாருமே என்னோட இந்த விஷனை வந்து சொல்லும் பொழுது நம்பாத பொழுது அது கதையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே இருந்தது. ஆனால் இந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்டு நான் ரொம்ப படுக்கை நிலையில் 6 மாத காலம் பெட்ரிடனாக இருக்கணும் அப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான நிலை. இந்த முதல் மாதம் என்னோட 18 தையல் போட்ட வயிற்றில் கிழிச்சு அந்த ஆப்ரேஷன் உள்பகுதியெல்லாம் கரிஞ்சு போச்சு. ஸோ திரும்பவோ படுக்கவோ முடியாத ஒரு நிலை. ரொம்ப வலியில் 30வது நாளில் நானே ஒரு சின்ன விசுவாசத்தை எடுத்து நான் முதல் தடவையாக என் வாழ்க்கையில் ஒரு ப்ரேயர் பண்ணேன். நான் கண்ட ஆண்டவர் உண்மைதான், நான் விசுவசிக்கிறேன், இயேசுவே என்னை சுகப்படுத்தும் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் காலையில் யாரோ ஒருவர் என்னை தொட்டு எழுப்புவது போல இருந்தது. நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நான் முதல் தடவையாக அன்றைக்கு தான் நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன். எழுந்திரு, ஒளி வீசு, இந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார். நான் எவ்வளவுக்கு நல்ல சுகத்தோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த நிமிஷத்துலே நான் சுகம் பெற்று நான் பெட்டை விட்டு எந்திரிச்சேன். அதன் பிறகு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை வந்து பைபிளை எடு. ஸோ என்னோட 40வது வயதில் தான் ஃபஸ்ட்டு டைமாக நான் பைபிள் எடுக்கிறேன். மிகப்பெரிய ஆப்ரேஷனுக்கு பிறகு 6 மாத காலத்துக்கு நீங்கள் பெட்டில் தான் இருக்கணும்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. ஆனால் நான் அந்த 30th டே நான் சுகமாயிட்டு அதுக்கப்புறம் 4 months 18 மணி நேரம் தொடர்ச்சியாக நான் பைபிளை வாசிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் அதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. சம்மணங்குட்டி உட்காந்துருக்கேன், சோஃபாவில் ஏறி உட்காந்துருப்பேன், மணிக்கணக்காக உட்காந்துருப்பேன். அப்போ தான் நம்ப ஆரம்பித்தாங்க, ஏதோ நடந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு விவிலியத்தை வாசிக்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, 25 வருடம் ஒருத்தன் பசியாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அத்தனை கேள்விகளுக்கான பதிலை வந்து நான் விவிலியத்தில் தான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்படி பைபிளை படித்து முடிக்கும் பொழுது நான் என்ன நினச்சேன்னா, நான் பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் கூட. அதனால் நான் ஆஃபீஸ்க்கு வேறு திருப்பி போகணும். பழையபடிக்க நம்ம போய் ஜாபுக்கு போயிடலாம், நமக்கு கேள்விகளுக்கு பதில் கிடச்சிருச்சு, இனி ஒரு விசுவாசியாக நல்லபடியாக வாழணும், இவ்வளோதான் எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஆனால் 4வது மாதம் பைபிளை படித்து வச்ச பொழுது மீண்டும் தந்தை கடவுளினுடைய குரல் பெரிய அளவில் எங்கள் வீட்டில் ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. திரும்பி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் அமைதியாக உட்காந்து சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன பொழுதுதான், நீ இந்த உலகத்தில் இருக்கிற வேலையை பார்க்க மாட்ட, நீ வந்து போதகராய் மாறுவாய், உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவிப்பாய். அந்த நற்செய்தி அறிவிப்பில் தான் நீ கோடியான மக்களை கண்டு இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று அறிவிப்பாய் என்று சொன்னார். அதன் பிறகுதான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றோடு அது 17 ஆண்டுகளை அது கடந்து வந்திருக்கிறது. நன்றி சகோதரி. மிக அருமையாக தெளிவாக உங்களது மிரபெல்லா மறைப்பணி தொடங்கப்பட்ட காரணம் குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பு உள்ளங்களே, சகோதரி அவர்களின் மிரபெல்லா மறைப்பணி அனுபவம் குறித்த கருத்துக்களை இன்றைய நம் நேர்காணலில் நாம் செவிமடுத்தோம். அதன் தொடர்ச்சியை வரும் வாரத்தில் நாம் காணலாம். மிரபெல்லா மறைப்பணி அனுபவம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தனிவரங்கள் கிறிஸ்துவை சந்திக்க வழிவகுக்கின்றன. அவை மனித மற்றும் ஆன்மீக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வளர்க்கின்றன. மேலும் அவை திரு அவையை கட்டியெழுப்ப உதவுகின்றன. இந்த அர்த்தத்தில் நாம் அனைவரும் கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டுள்ளோம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 6 வெள்ளியன்று பொதுநிலையினர் அமைப்புகள், திரு அவை இயக்கங்கள் மற்றும் புதிய சமூகங்களின் நெறியாளர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவைகள் பெற்றுள்ள தனிவரங்களையும் அருள்வரங்களையும் அவர்களுக்கு தனது உரையில் எடுத்துக்காட்டினார். நீங்கள் சேர்ந்த குழுக்கள் ஒன்றுக்கொன்று வகையிலும் வரலாற்றிலும் வேறுபடுகின்றன. மேலும் அவை அனைத்தும் திரு அவைக்கு மிகவும் முக்கியமானவை என்று உரைத்த திருத்தந்தை,
அவற்றில் சில பொதுவான அப்போஸ்தலிக்க தொண்டு அல்லது வழிபாட்டு திட்டத்தை மேற்கொள்வதற்காக அல்லது குறிப்பிட்ட சமூக அமைப்புகளில் கிறிஸ்தவ சாட்சியத்தை ஆதரிப்பதற்காக நிறுவப்பட்டன என்றும், இருப்பினும் மற்றவை அருங்கொடை சார்ந்ததொரு உத்வேகத்துடன் தோன்றின என்றும் அவர்களுக்கு வேறுபடுத்தி காட்டினார். உங்களிடையே அருள் பணித்துவ சகோதரத்துவத்தை வளர்த்து கொள்ளவும், உங்கள் ஆயர்களுடனான நெருங்கிய அன்பின் பிணைப்பை பராமரிக்கவும், திரு அவையின் ஒன்றிப்புக்காக இடைவிடாமல் இறைவேண்டல் செய்யவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அருள் பணியாளர்களின் யூபிலி விழாவை முன்னிட்டு பிரான்சின் பாரிஸ் நகரில் உள்ள பேராலயத்தில் கூடியுள்ள ஆயர்கள் மற்றும் அருள் பணியாளர்களுக்கு ஜூன் 6 இவ்வியாழனன்று அனுப்பியுள்ள செய்தியொன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களுக்குரிய பணியில் உங்கள் ஊழியத்தை தொடரும் இவ்வேளையில் தந்தைக்குரிய எனது பாசத்தை தெரிவிப்பதிலும் மனமகிழ்ந்து உங்களை ஊக்குவிப்பதிலும் நான் பெரிதும் மகிழ்வடைகிறேன் என்றும் அச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. நீங்கள் அடிக்கடி சந்திக்கும் சவாலான மற்றும் கடினமான திரு அவை மற்றும் சமூக சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த பணியை நிறைவேற்ற உங்களை தம்முடைய நண்பர்கள் என்று அழைத்து என்றென்றைக்கும் தம்முடன் ஒன்றிணைத்த இயேசுவின் மீது ஆழமான தனிப்பட்ட மற்றும் உண்மையான அன்பில் உங்கள் வாழ்க்கையையும் பணியையும் நிலைநிறுத்த நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் என்றும் உரைத்துள்ளார் திருத்தந்தை. உங்களின் பணிவாழ்வு மனமாற்றத்திற்கான அர்ப்பணிப்பு, பணிக்கான ஆர்வம் மற்றும் இரக்கத்தின் அரவணைப்பு ஆகிய திரு அவையின் 3 ஒளிமயமான பரிமாணங்களை காட்டுகிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. புனித பிரான்சிஸ் 3ஆம் துறவு சபை, ஆப்பிரிக்கா மறைபரப்பு சபை, துணையாளரின் பணியாளர்கள் சபை ஆகிய 3 சபையினரையும் அவர்தம் பொதுப்பேரவையை முன்னிட்டு திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை அச்சபைகளின் தனிப்பட்ட தனிவரங்களையும் அவர்களுக்கு நினைவூட்டினார். புனித பிரான்சிஸின் பாரம்பரியத்தில் வேரூன்றிய நீங்கள் சமூக வாழ்க்கை, உருவாக்கம் மற்றும் இறையழைத்தல்களில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கப்படுகிறீர்கள் என்றும், எப்போதும் உங்களின் மனந்திரும்புதல் மனப்பான்மை மற்றும் தொடர்ச்சியான தனிப்பட்ட மனமாற்றத்தால் வழிநடத்தப்படுகிறீர்கள் என்றும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை. ஜூன் 7, 8 ஆகிய தேதிகளில் ரோமை நகரில் இடம்பெறவுள்ள கத்தோலிக்க இயக்கங்கள், அமைப்புகள் மற்றும் புதிய சமூகங்களுக்கான யூபிலி விழா நிகழ்வில் 70,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், இந்நிகழ்வு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நிறைவேற்றப்படும் பெந்தகோஸ்து ஞாயிறு திருப்பலியுடன் நிறைவடையும் என்றும் செய்தி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ், போர்ச்சுகல், போலந்து, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, பிரேசில், அர்ஜென்டினா, பெரு, கொலம்பியா, இங்கிலாந்து, பிலிப்பைன்ஸ், எத்தியோப்பியா போன்ற 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெரிய அளவில் குழுக்களாக ரோமை நகருக்கு திருப்பயணிகள் வருவார்கள் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜூன் 8 ஞாயிறன்று காலை 10:30 மணிக்கு புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தை அவர்களால் நிறைவேற்றப்படும் பெந்தகோஸ்து பெருவிழா திருப்பலியுடன் இயக்கங்களுக்கான யூபிலி விழா நிறைவடையும் என்றும், இந்த திருப்பலி அனுமதி சீட்டுகளின்றி அனைவரும் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 4 இப்புதன்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் உரையாடினார் என்று செய்தியாளர்களிடம் கூறினார் திருப்பீடச் செய்தி தொடர்பகத்தின் இயக்குனர் மத்தேயோ புரூனி. இந்த உரையாடலின் போது உக்ரைனில் இடம்பெற்று கொண்டிருக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், தேவையான இடங்களில் அடிப்படை மனிதாபிமான உதவிகளை வழங்குவதின் அவசியம் குறித்தும் அவர்கள் இருவரும் விவாதித்தனர் என மேலும் தெரிவித்தார் புரூனி. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையே நேர்மறையான தொடர்புகளை உருவாக்குவதற்கும் வன்முறைக்கு தீர்வு காண்பதற்கும் உரையாடலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அமைதிக்கு சாதகமான ஒரு வழியை ரஷ்யா எடுக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை வேண்டுகோள் விடுத்தார் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.